மதுரையில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். மேலும் மதுரை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது: இதே தொகுதியில் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை தேடித் தந்தீர்கள். சேப்பாக்கம் தொகுதியில் முதலாக நிற்கிறேன். இதுதான் எனக்கு முதல் வாய்ப்பு. வெறும் 5 நாட்கள் மட்டுமே அங்கு பிரச்சாரம் செய்துவிட்டு இங்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். அதிமுகவினர் 3 ஆண்டுகளாக மோடியிடம் அத்தனை உரிமைகளையும் அடகு வைத்து விட்டனர், அடிமையாக்கி விட்டனர். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தையே விற்று விடுவார்கள். மக்கள் உரிமை பறிபோகும் நிலை ஏற்படும். தமிழகத்தில் எடுப்படியாக உள்ள எடப்பாடி எப்படி முதல்வரானார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் பதவிக்காக நான் ஊர்ந்து போக என்ன பள்ளியா பாம்பா என கேட்டுள்ளார். அவரை பற்றி சசிகலாவிடம் கேட்டால் தெரியும். மாணவர்களின் கல்வி உரிமையை நாம் விட்டுக் கொடுத்து விட்டோம். கலைஞர் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார். ஜெயலலிதா இருந்தவரை நுழைவுத் தேர்வு தமிழகத்தில் நுழைய முடியவில்லை. அவரது மறைவுக்கு பிறகு மருத்துவத்துக்கு நீட் நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்டது. 1176 மதிப்பெண்கள் பெற்ற அனிதாவின் ஒரே கனவு மருத்துவராவது. ஆனால் அவரது கனவு நீட் தேர்வால் சிதைந்தது. தற்கொலை செய்து கொண்டார். அவரை போல் சுபஸ்ரீ, ஏஞ்சலினா உட்பட 14 பேர் நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டனர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் 100% நீட் தேர்வை ஒழித்து கட்டுவதற்காக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மோடி தான் டாடி என்று அமைச்சர் நரேந்திர பாலாஜி கூறினார் என்று கூறி பொதுமக்களிடம் திமுகவுக்கு ஓட்டு கேட்டார். இதே மோடிக்கு சவால் விட்டாங்கம்மா. ஜென்மத்துக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது. ஜென்மத்துக்கு பாஜகவோட மோடியோடயோ அதிமுக கூட்டணி இருக்காதுன்னு சொன்னாங்க. செஞ்சு காட்டாங்க. மோடியா இல்ல லேடியான்னு பாத்துடலான்னு சவால் விட்டு ஜெயிச்சு காட்டினாங்க. நீ திட்டிட்டு போயிடு. யார் போராடி வாங்கி கொடுத்தா? தலைவர் தான் வாங்கி கொடுத்தாங்க. சரிம்மா. அந்த அம்மா மோடியா இல்ல லேடியான்னு அந்த அம்மா மோடி கிட்ட சவால் விட்டு அதை ஜெயிச்சும் காட்டினாங்க. இப்போ அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. யார் தெரியுமா? பேர் திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் இல்ல, ராஜேந்திர பாலாஜி, KT ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்காரு. அவர் சொல்றாரு, அம்மா இப்போ இறந்து போயிட்டாங்க, அதனால அம்மா இனிமே சும்மா, அதனால இனிமே மோடி தான் எங்க டாடி, இனிமே எங்க டாடி சொல்றதா நாங்க கேட்போம் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாருமா. 900 ரூபாய் தலைவர் எவ்வளவு கம்மி பண்றேன்னு சொல்லிருக்காரு. 100 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொல்லிருக்காரு. அது பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. அது பண்ணாத. அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவிக்கும் ரேஷன் அட்டைக்கு ஒரு குடும்ப தலைவிக்கும் மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஆரம்பத்துல சொன்னாரு. ஒரு ரேஷன் அட்டைக்கும் 5000 ரூபாய் கொடுங்க. மக்கள் கிட்டத்தட்ட 8 மாசமா வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க, கொரோனாக்காக கொடுங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாங்க? 1000 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நிதி இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. போன பொங்கல் கொடுத்தாங்களா? போன தீபாவளி கொடுத்தாங்களா? இப்ப ஏமா கொடுத்தாங்க? தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் படிச்சிடக்கூடாது, படிச்சு மேல வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரே குறிக்கோள். புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராமா? சரியா 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையில 3ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வுனா என்னன்னு தெரியுமா? தேவையா? நம்ம வீட்டு பசங்க படிக்க கூடாது, தமிழ்நாட்டு பசங்க படிக்க கூடாதுன்றாங்க. இந்த அநியாயமான நம்முடைய உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கணும்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே மோடியையும் பாஜகவையும் எதிர்த்து தெம்பா தைரியமா குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாரு? நம்முடைய தலைவர் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த நம்முடைய இயக்கம் வெற்றி பெற்றதா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சாதான் மீட்டெடுக்க முடியும். நம்முடைய விட்டு கொடுத்த இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அதிமுக ஆட்சி விட்டு கொடுத்த அத்தனை உரிமைகளையும் மீட்டெடுக்க முடியும். அதுக்கு நீங்க 6ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில பூமிநாதன் பேர் இருக்கும், பக்கத்துல என்ன சின்னம் இருக்கும், அதுல ஒரு குத்து வைக்க ஒரு குத்து, அந்த குத்துதான் மோடி தலையில வைக்கிற கொட்டு. அந்த குத்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி தலையில வைக்கிற கொட்டு. வைப்பீங்களா? பண்ணுவீங்களா? கண்டிப்பா. எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன்.
உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். மிக பெருவாய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறீங்க. அன்பு கூர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி திரு சீனி அகமது அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. 6ஆம் தேதி உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறோம். பண்ணீங்களா? பண்ணுவீங்களா? மட்டும் இந்த 3 வருஷத்துல 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்காங்க. நீட் தேர்வு வேணான்னு தலைவர் அது உரிமை கொடுத்திருக்கிறாரு. திமுக ஆட்சிகள் வச்சுன்னா நுழைவு தேர்வு கிடையாது, நீட் தேர்வு தமிழ்நாட்டிலிருந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இந்த நீட் தேர்வுக்கு மட்டும் 14 குழந்தைங்க பாருங்க. 3 வருஷத்துல அனிதா, சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, கோவை சுபஸ்ரீ, ரீத்துஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலின், கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோதிலால், ஜோதிஸ்ரீ, விக்னேஷ் 14 குழந்தைங்க வந்திருக்குமா இந்த 3 வருஷத்துல மட்டும். அதிமுகவும் சொல்றான் நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு, சும்மா வாய். ஆனா அதிமுகவோட கூட்டணி இருக்கிற பாஜக உதயசூரியன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திட ஆதரிப்பீர். உதயசூரியன் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவுகளை